கொரியன் வித் சுதர்ஷன் யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இந்த சேனலில் வந்து நாங்கள் கொரியன் மொழியை ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக சரளமாக கற்றுக்கொண்டு வரோம். அந்த சீரியஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் நாங்கள் 7வது வீடியோ வரைக்கும் வந்துட்டோம். 7வது வீடியோவில் நாங்கள் மெய் எழுத்துக்களை இறுதி மெய் எழுத்தாக பச்சிம் அப்படின்னு சொல்லுவாங்க கொரியன் மொழியில். இறுதி மெய் எழுத்தாக எழுதும்போது எவ்வாறு அதை வாசிக்கலாம், எவ்வாறு அதனுடைய ஒலி வடிவம் இருக்கும், அதை வந்து நாங்கள் 7வது பாடத்தில் பார்த்துருந்தோம். இது வந்து 8வது பாடம். இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறது அதே மாதிரியான மெய் எழுத்துக்கள் 2 வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சில உதாரணங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மெய் எழுத்துக்கள் கீழே இருக்குது. இவ்வாறான 2 மெய் எழுத்துக்கள் இருக்கும்போது நீங்கள் இதை வந்து எப்படி வாசிக்கிறது, அதுதான் இந்த 8வது பாடம். அதனால் நாங்கள் வாங்க பாடத்திற்கு போவோம். நாங்கள் பாடத்திற்கு போகிறதுக்கு முதல்ல இந்த 2 மெய் எழுத்துக்களை வைத்து எவ்வாறான இறுதி மெய் எழுத்துக்கள் தோன்றலாம், இல்லாட்டி எவ்வாறான இறுதி மெய் எழுத்துக்களை நீங்கள் எழுதலாம், அதை வந்து முதல்ல நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வரதான வார்த்தைகள் இல்லாட்டி நீங்கள் வாசிக்க போகிறதான கொரியனை வந்து நீங்கள் இலகுவாக வாசிக்கலாம். அதனால் நாங்கள் முதலாவது பாடத்துக்கு முதல்ல பார்க்க போகிறோம் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த இறுதி மெய் எழுத்துக்களை இவ்வாறான 2 எழுத்துக்களாக பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்குது, அது எவ்வாறு வரும், அதை வந்து எப்படி நீங்கள் உச்சரிக்கலாம், அதை வந்து முதலாவது பார்ப்போம். அதை பார்த்துட்டு நாங்கள் உதாரணங்களோடு பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். சரிதானே? வாங்க நாங்கள் பார்ப்போம். கொரியன் மொழியில் இறுதி மெய் எழுத்தாக 2 எழுத்துக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு 11 சந்தர்ப்பங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 இருக்குது. இங்கே இடம் இல்லாதனால இங்கே ஒரு எழுத்து இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இவ்வாறான 11 சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரியான 11 இரட்டை மெய் எழுத்துக்கள் வந்தால் நீங்கள் எதை வாசிப்பீங்க, எதை வந்து முதலாவதாக நீங்கள் வாசிப்பீங்க, அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். மெய் எழுத்துக்கள் இறுதி மெய் எழுத்தாக எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டார் குறியீடு போட்டுக்கிறேன் 1 2 3 இந்த 3 எழுத்துக்கள், இந்த 3 எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் இந்த 2 எழுத்துக்களில் முதலாவது எழுத்தை தான் நீங்கள் வாசிக்க போகிறீங்க. சரிதானே? எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல க வாசிக்க போகிறீங்க, இங்கே நு வாசிக்க போகிறீங்க, இங்கே நு வாசிக்க போகிறீங்க, இதில் லு, இதில் லு, இதில் லு, இதுலையும் லு, அதே போல் இங்கே பு. இந்த 8 எழுத்துக்களும் நீங்கள் 2 எழுத்துக்கள் வந்தால் முதலாவது எழுத்தை தான் நீங்கள் வாசிக்க போகிறீங்க. மற்றது சைலண்ட்டாக மாறிடும். அதே போல் இந்த ஸ்டார் குறியீடுக்கு தந்திருக்கிறதான இந்த 3 எழுத்துக்களை மட்டும் நீங்கள் 2வது எழுத்தை வந்து உச்சரிக்க போகிறீங்க வாசிக்கிற நேரம். அது மட்டும்தான் இதில் உள்ள ரூல். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, முதலாவது எழுத்தை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுமே இருக்குது. நீங்கள் அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து கொரியன் மொழியின் அடிப்படையை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த தகவலை மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிதானே? வாங்க நாங்கள் உதாரணங்கள் மூலமாக இந்த எழுத்துக்களை எவ்வாறு வாசிக்கலாம் அதை வந்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறேன் மோக். மோக் இதை வந்து நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீங்க, இந்த ரூலை வந்து நாங்கள் இங்கே அப்ளை பண்ணுவோம். எனவே நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். முதலாவது இங்கே நான் எழுதியிருக்கிறேன் முதலாவது எழுத்து தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். எனவே இந்த இடத்துல இதை தான் வாசிக்க போகிறோம். எனவே நாங்கள் அதை எழுதுகிற நேரம் இவ்வாறு எழுதினாலும் நாங்கள் வாசிக்கிற நேரம் எப்போ வாசிக்க போகிறோம்னு சொன்னால் மோக். மோக். 2வது நாங்கள் உதாரணம் பார்ப்போம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு முதலாவது இது 2வது தான் இதில் உச்சரிக்க போகிறோன்னு சொல்லி. எனவே இந்த இடத்துல பாருங்கள் இது இருக்குது. எனவே இது வந்து சைலண்ட். இதை நாங்கள் எப்படி வாசிக்க போகிறோம், இக்தா இக்தா இக்தா. சரிதானே? அதே போல் 3வதுக்கு நான் உதாரணம் இங்கே எழுதியிருக்கிறேன்.
இந்த இடத்துல பாருங்கள், இதில் ரூல் என்னது, நாங்கள் முதலாவது வாசிக்க போகிறோம். எனவே இந்த இடத்துல அந்தா அந்தா, எனவே இது சைலண்ட். இங்கே நாலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். நு இருக்குது, ஹு இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வாசிக்க போகிறது நுவை மட்டும்தான். எனவே இந்த இடத்துல பாருங்கள், மனு மண்ணு மனு என். அப்போ நாங்கள் எப்படி வாசிப்போம், மன்னன் மன்னன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 எழுத்துக்கள் வந்தால் 11 எழுத்துக்களில் இந்த 3 எழுத்தை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் முதலாவது எழுத்தை தான் வாசிக்க போகிறீங்க. இந்த ஸ்டார் குறியீடு தந்திருக்கிற எழுத்துக்கள் மட்டும்தான் நீங்கள் 2வது எழுத்தை வாசிக்க போகிறீங்க. சிம்பிள் டெக்னிக், அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து நாங்கள் இதுக்கு உதாரணம் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல உதாரணம் எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் என்ன ரூல் பாவிக்க போகிறோம், முதலாவது. எனவே முதலாவது எழுத்து வாசிக்க போகிறோம். எனவே தோள் தோள் தோள், இது வந்து சைலண்ட். ஓகே, பார்ப்போம். நாங்கள் இதுக்குள்ளே உதாரணத்தை பார்ப்போம். நாங்கள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த எழுத்துல வந்து நீங்கள் முதலாவது வாசிக்க போகிறீங்க இதை. எனவே இதுக்குள்ளே உதாரணம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் இதை வாசிக்க போகிறோம். எனவே இதை வாசிச்சிங்கன்னா எப்படி வரும், ஹல் தா. இந்த இ ஷேப்பில் இருக்கிறதான து வந்து சைலண்ட்டாக மாறிடும். சரித்தானே? அதே போல் இது வந்து நாங்கள் உதாரணம் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதைத்தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். எனவே தா எல் தா, இந்த ஹு வந்து சைலண்ட்டாக மாறிடும். சரிதானே? அதே போல் நாங்கள் அடுத்ததுக்கு ஒரு உதாரணம் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே என்னென்னு சொன்னீங்கன்னா ரூல் பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் வாசிக்க போகிறது லுவை முதலாவதாக வாசிக்க போகிறோம். எனவே இந்த இடத்த வாசிக்க போகிறோம். இந்த பு சைலண்ட். எனவே நோ தா நோல்தா நோல்தா. சரித்தானே? அதே போல் அடுத்தது வந்து இங்கே ஸ்டார் குறி கொடுத்துருக்குறேன். ஸ்டார் குறி கொடுத்துருக்கல வந்து நாங்கள் 2வது எழுத்தை தான் வாசிக்க போகிறோம். எனவே இங்கே பாருங்கள், சா, இந்த லு வந்து சைலண்ட், உம்மை வாசிக்க போகிறோம். சம்தா 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 சம்தா. சரிதானே? அதே போல் இதுவுமே ஒரு ஸ்டார் குறியை கொடுத்துருக்கு. ஸ்டார் குறியை கொடுத்துருக்கனால நாங்கள் 2வது எழுத்தை வாசிக்க போகிறோம். இங்கே லு வந்து சைலண்ட். எனவே நாங்கள் இதை எப்படி எழுத போகிறோம், உப் தா உப்தா உப்தா. ஏன்னு சொன்னால் இந்த ஸ்டார் குறியீட்டில் 2வது எழுத்தை தான் நாங்கள் உச்சரிக்க போகிறோம், முதலாவது இல்லை. எனவே முதலாவது லு சைலண்ட்டாக மாறிடும். உப்தா உப்தா. விளங்கிச்சு தானே? அதே போல் இன்னும் ஒரே ஒரு எழுத்து மிகுதி இருக்குது, அதையும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு ஒரு உதாரணம் நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். கா உப் உ. இது வந்து என்னென்னு பாருங்கள், இந்த பு இருக்குது, சு இருக்குது. எனவே நாங்கள் இதில் வாசிக்க போகிறது பூவை. இந்த இடத்துல நாங்கள் பூ வாசிக்க போகிறோம். எனவே கா உப் கப் கப். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் கொரியன் மொழியின் இறுதி மெய் எழுத்தாக 2 எழுத்துக்கள் எழுதும் போது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். பெரும்பாலாக நீங்கள் கொரியன் மொழி இதுக்கு பிறகு வாசிக்கிற நேரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எடுத்து என்ன சரி இன்டர்நெட்டில். இந்த மாதிரி 2 மெய் எழுத்துக்கள் வார சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை வந்து இவ்வாறாக வாசிக்கலாம். அதுதான் நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த ஸ்டார் குறியீடு கொடுத்த இந்த 3 எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு முதலாவது எழுத்து தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஸ்டார் குறியீடு இருக்க எழுத்துக்கள் மட்டும் நாங்கள் 2வது எழுத்தை வாசிக்க போகிறோம். பார்த்ததான அந்த வினை சொற்கள் மற்றும் உதாரணங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதை வந்து நாங்கள் எழுதுகிற நேரம் அப்படி இல்லாட்டி கதைக்கிற நேரம் அதை அப்படியே நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரிதானே? அந்த தா அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவடைகிற எழுத்துக்கள் இருக்குத்தானே, தாவில் முடிவடைகிறதான அந்த வினை சொற்களை வந்து நாங்கள் ஆயோ இல்லாட்டி ஓயோ சேர்த்து எழுதுவோம், அப்படி இல்லாட்டி கதைப்போம். உதாரணத்துக்கு காதா காதான்னு சொல்கிறது, இந்த தா இருக்குது, இந்த தா வந்து நாங்கள் இல்லாமாக்கிட்டு தாவை இல்லாமாக்கினதுக்கு பிறகு ஆ அல்லது ஓவில் வந்து அந்த எழுத்து முடிவடைந்தால் நாங்கள் ஆயோ சேர்ப்போம். அதே போல் ஆ மற்றும் ஓ
தவிர மற்ற எல்லா எழுத்துக்களுக்கும் நாங்கள் ஓயோ சேர்ப்போம். அதுக்கு உதாரணம் நான் கீழே எழுதியிருக்கிறேன். காதா காதா நான் போகிறது. எனவே இந்த தாவை வந்து நாங்கள் இல்லாமாக்க போகிறோம். தாவை இல்லாமாக்கினால் கா இருக்குது. எனவே இது ஆ. எனவே நாங்கள் ஆயோ சேர்க்க போகிறோம். காயோ விளங்குச்சு தானே? கா ஆயோ. எனவே இந்த ஆ 2 முறை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் காயோ. புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு? அதே போல் பாருங்கள், மொக்தா இருக்குது. நாங்கள் தாவை இல்லாமாக்க போகிறோம். இல்லாமாக்கிட்டு அப்போ இங்கே கு இருக்குது கடைசி எழுத்தாக. எனவே ஆவும் இல்லை ஓவும் இல்லை. எனவே நாங்கள் அதுக்கு ஓயோ சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மோ ஓ யோ. இதுதான் இங்கே மேலே எழுதியிருக்கிற மோகோயோ. எனவே நாங்கள் முதல்ல பார்த்ததான இதை வந்து உதாரணத்தை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் முதல்ல பார்த்ததான அந்த இரட்டை மெய்யெழுத்துக்களை இறுதி மெய்யெழுத்தாக வரும்போது நீங்கள் எந்த எழுத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதை வந்து வாசிக்கிற விதம் வந்து வேறுபடும். அதை வந்து நாங்கள் பார்ப்போம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. உதாரணங்கள் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நாங்கள் முதல்ல பார்த்தோம், இறுதி மெய்யெழுத்தாக 2 மெய்யெழுத்துக்கள் வந்தால் நீங்கள் எந்த எழுத்தை உச்சரிப்பீங்க, எந்த எழுத்தை நீங்கள் சைலண்ட்டாக வாசிப்பீங்க, அதை வந்து நாங்கள் பார்த்தோம். அதோடு சேர்த்து இந்த உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், இவ்வாறான மெய்யெழுத்துக்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மட்டுமே நீங்கள் இதை வந்து 2 எழுத்துக்களில் ஒரு எழுத்தை நீங்கள் வாசிப்பீங்க. எனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இக்தா, இது ஒப்தா, இது மந்தா, இது மல்தா. சரிதானே? இந்த இடத்துல ஒரு எழுத்தை மட்டும் தான் நீங்கள் வாசிச்சிங்க. இதை வந்து நீங்கள் நான் முதல்ல சொன்ன அந்த ரூலை பயன்படுத்தி வாசித்து பாருங்கள். ஆனால் இவ்வாறான ஒரு உயிரெழுத்து இதோடு சேர்ந்தால் இதனுடைய வாசிப்பு விதம் வந்து வேறுபடும். அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். எனவே இங்கே பாருங்கள், இல்கோயோ இல்கோயோ. இந்த இடத்துல இந்த உயிரெழுத்து இருக்கனால நாங்கள் இந்த குவை வந்து இங்கே கொண்டு போயிடுவோம். இந்த குவை வந்து இந்த உயிரெழுத்து இருக்கிற இடத்துக்கு நாங்கள் கொண்டு போயிடுவோம். எனவே இந்த இடத்துல இல். எனவே நாங்கள் 2 எழுத்தையுமே வந்து இந்த இடத்துல வாசிக்க போகிறோம். எனவே இல் கோயோ இல்கோயோ. விளங்கிச்சு தானே? இங்கே பாருங்கள், ஓ இந்த வந்து நாங்கள் வாசிக்க நேரம் ஒப்தா. இந்த சு வந்து சைலண்ட். ஆனால் ஒரு உயிரெழுத்துடன் சேரும் போது 2 எழுத்துக்களில் இங்கே உள்ள எழுத்து வந்து நாங்கள் மேலே கொண்டு போயிடுவோம். சரிதானே? எனவே ஓ உப் சோயோ ஒப்சோயோ. அதே போல் இங்கே பாருங்கள், மந்தா மந்தா. ஆனால் இங்கே மன்ஹாயோ மானாயோ மானாயோ. இந்த சு வந்து ஆவுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அதே போல் இங்கே பாருங்கள், மக்தா மல்தா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் மல் கு இங்கே கொண்டு போகிறோம். மல்காயோ மல்காயோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இதே போல் நீங்கள் சில உதாரணங்களை தேடி வாசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வாறான மெய்யெழுத்துக்கள் மட்டும் இருந்தால் நீங்கள் 2 எழுத்துக்களில் ஒரு எழுத்தை தான் நீங்கள் வாசிப்பீங்க. அதே போல் இது ஒரு உயிரெழுத்துடன் சேரும் போது ஒரு எழுத்தை நீங்கள் இங்கே வாசிச்சுட்டு மற்ற எழுத்தை இந்த உயிரெழுத்துடன் சேர்த்து நீங்கள் வாசிக்க போகிறீங்க. இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி குழப்பிக்கொள்ள வேணாம். இது வந்து சிம்பிளான டெக்னிக் தான். இதை வந்து நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வைக்காட்டியும் நீங்கள் வாசிக்கிற நேரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வாசிக்கிற நேரம் உங்களுக்கு அது தானாகவே பழக்கத்துக்கு வந்துடும். சரிதானே? எனவே இந்த இப்படி ஒரு ரூல் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் உங்களுக்கு எதிர்வரும் காலத்தில் கொரியன் மொழி வாசிக்க நேரம் உதவியாக இருக்கும். அதே போல் எழுதுகிற நேரம் நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டிய முறை இதை வந்து நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நான் மந்தா ஒப்தா அப்படி வாயில் நாங்கள் கதைக்கிற நேரம் இந்த 2 எழுத்துக்களும் நான் சொல்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் எழுதுகிற நேரம் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அதனால் அதை ஞாபகம் வைத்துக்கோங்க. அதே போல் இதே மாதிரி உயிரெழுத்துடன் சேரும் போது 2 எழுத்துக்களுமே
உயிர் பெறுது. இங்கே வந்து ஒரு எழுத்து மட்டுமே உயிர் பெறுது. இந்த இடத்துல ஒரு எழுத்து சைலண்ட்டாக மாறுது. ஆனால் இங்கு ஒரு உயிர் எழுத்துடன் சேரும்போது இந்த இரண்டாவது மெய் எழுத்து இங்கே கொண்டு போயிட்டு நாங்கள் வாசிப்போம். எனவே இதை வந்து நீங்கள் நல்லாக பயிற்சி பெற்றீங்கன்னு சொன்னால் இதுதான் கொரியன் மொழியின் அடிப்படை எழுத்துக்கள் அதனுடைய கடைசி பாடமாக இருக்கும். இதுக்கு பிறகு நாங்கள் கொரியன் மொழியை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க போகிறோம். அதே போல் கொரியன் மொழியின் முன்போப் அப்படின்னு சொல்கிறதான கிராமர் அதையும் வந்து நாங்கள் இதுக்கு பிறகு பார்க்க போகிறோம். அதே போல் கொரியன் மொழியின் எவ்வாறு கதைக்கலாம், கொரியன் மொழியின் கிரீட்டிங்ஸ் சொல்கிறதான அந்த உபச்சாரம் செய்கிறதான முறைகள், அதே போல் இன்னும் நிறைய விடயங்கள் நாம் வந்து இதுக்கு பிறகு வர வகுப்புகளில் பார்க்க போகிறோம். எனவே கொரியன் மொழியின் அடிப்படை மொழி இல்லாட்டி அடிப்படை எழுத்துக்கள் அதனுடைய பாடம் வந்து இதோட நிறைவு பெறுது. நீங்கள் இதுக்கு பிறகு வந்து இதை ரூலை பயன்படுத்தி அதே போல் இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கொண்டதான எழுத்துக்களையும் நீங்கள் பயன்படுத்தி எவ்வாறு கொரியன் மொழியை வாசிக்கலாம் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு வார வகுப்பிலிருந்து நாங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளான கொரியன் வார்த்தைகளை உருவாக்க போகிறோம். அதே போல் வாசிக்க போகிறோம். சரிதானே? எனவே நன்றாக பயிற்சி பெறுங்க. இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கேட்க வேண்டிய சரி கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய டிக்டாக் பேஜ் இருக்குது, கொரியன் வித் சுதர்ஷன் சொல்லி கொரியன் பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மற்றும் எனது மின்னஞ்சல் முகவரி கொரியன் வித் சுதர்ஷன் @gmail.com. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சரி கேள்விகள் இருந்தால் அதை வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நான் பதில் தர காத்திருக்கிறேன். எனவே இந்த பாடத்தை வந்து நீங்கள் பார்த்து நன்றாக பயிற்சி பெற்று இதுக்கு முதல் உள்ள 7 பாடங்களையும் பார்த்து நன்றாக பயிற்சி பெற்று அடுத்த பாடத்தில் நாங்கள் இன்னும் ஒரு புதிய தகவல்களுடன் புதிய பாடத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.